ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு இன்வெஸ்ட்மெண்ட் மந்த்ரா சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ஜனவரி 4 லாஸ்ட் வீக்கில் லிஸ்ட் ஆகக்கூடிய ஐபிஓஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த டெல்டா வாட்டர் அண்டு இன்ஃப்ரா சொல்யூஷன் லிமிடெட் இந்த ஐபிஓ பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண போகிறோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அருகாமையில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஐபிஓ சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 220 crores, ஃபுல்லாகவே ஒரு ஃப்ரெஷ் இஷ்யூ தான் இந்த ஐபிஓ அப்ளை பண்ணுற டேட் பார்த்தீங்கன்னா ஜனவரி 22 24 வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். லிஸ்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா ஜனவரி 29 லிஸ்ட் ஆகுது. இதனோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 51% இருக்குது. ஒரு லாஸ்ட் 1 வீக்ஸில் இதனோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 15%லேருந்து ஒரு 56% அளவுக்கு ஆசிலேட் ஆகிட்டு இருக்கு. இதோட ப்ரைஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா 279 294 ரூபா. ஸோ எப்பயுமே வந்து அப்பர் ப்ரைஸ் பேண்ட் வச்சு தான் அப்ளை பண்ணணும், அப்போ தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த ஐபிஓ அப்ளை பண்ணலாம்னே கட்டாயமாக அப்ளை பண்ணலாம். நம்ம ஒரு 2 months முன்னாடி என்விரோ இன்ஃப்ரா ஐபிஓ பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். எக்ஸாக்டாக 2 months தான் ஆகுது கிட்டத்தட்ட. பார்த்தீங்கன்னா அந்த ஐபிஓ உடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 101 ரூபா. இன்னைய தேதிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 250 rupees தாண்டிடுச்சு, கிட்டத்தட்ட டபுள் ஆகி போயிடுச்சு. ஸோ அதேமாரி அந்த கம்பெனி என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் பண்ணிச்சோ, எந்த பிஸ்னஸ் பண்ணிச்சோ அதே தான் இந்த கம்பெனியும் பண்ணுது. கிட்டத்தட்ட இது ஒரு வாட்டர் மேனேஜ்மெண்ட் கம்பெனி தான். இதனுடைய ஒன் லாட் வந்து ஒரு 50 shares கொடுக்குறாங்க. டோட்டலாக மினிமம் 1 lot அப்ளை பண்ணுறதுக்கு 14,700 வரைக்கும் தேவைப்படுது. ஸோ இந்த பொசிஷன்ஸ் அந்த கோட்டாவை எப்படி பிரிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா 20% வந்து குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸுக்கு, 35% வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுக்கு, 15% வந்து நெட் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸுக்கு, ரிமைனிங் 30% வந்து ஆங்கர் இன்வெஸ்டர்ஸுக்கு. ஸோ இந்த ஆங்கர் இன்வெஸ்டர் கோட்டாவில் கிடைக்கிறவங்க வந்து அதை வந்து ஒரு 30 months 50% ஆஃப் த ஷேர் தான் விற்க முடியும். ரிமைனிங் 50% ஆஃப் த ஷேரை வந்து 90 days கழிச்சு தான் விற்க முடியும். ஒரு லாக்கிங் பீரியட் இருக்கும். அதுதான் அந்த ஆங்கர் இன்வெஸ்டருடைய ஒரு சிறப்பு. இந்த கம்பெனி ஷேர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா வந்து ஐபிஓ வரதுக்கு முன்னாடி ப்ரொமோட்டர்ஸ் வந்து 100% வச்சிருக்காங்க. ஸோ ஐபிஓ வந்த உடனே இந்த ஷேர் ஹோல்டிங் குறையும். அதேமாதிரி இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 2016 ஆரம்பிக்கிற கம்பெனி, ஒரு சின்ன கம்பெனி, ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனினே சொல்லலாம். ஸோ இந்த கம்பெனி பொறுத்த வரைக்கும் அதாவது இன்னைக்கு தண்ணிக்கான தேவை அதிகமாக இருக்குது. கவர்மெண்ட் கூட ஜல் ஜீவன் மிஷன் சொல்லிட்டு இருக்காங்க, நிறைய ஸ்டேட்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அதனால் வந்து நிறைய வாட்டருக்கு நிறைய வந்து செலவினங்கள் நிறைய ஆகுது. ரீசெண்ட் பட்ஜெட்டில் கூட வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு 10 lakh crore வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஸோ அதனால் கம்மிங் பட்ஜெட்ஸும் அதை ஒட்டி வர்றதுனால வந்து வாட்டர் வந்து ஒரு நீரின்றி அமையாத உலகன்ற திருக்குள்ள ஏற்ப வந்து வாட்டர் வந்து வாட்டர் கிடைக்கிறது, ஒரு நல்ல குடிநீர் கிடைக்கிறது அந்த அரசாங்கத்தோட ஒரு தலையாய ஒரு கடமைன்னு சொல்லலாம். அதனால் இந்த கம்பெனியை நம்ம தாராளமாக அப்ளை பண்ணலாம். இந்த கம்பெனியோடைய லாஸ்ட் 3 years பேராமீட்டர்ஸ், அதாவது வந்து குவாலிட்டின்னு சொல்லக்கூடிய வந்து ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அண்ட் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு எப்படின்னு பார்ப்போம். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 59% ஆவரேஜாக க்ரோத் இருக்குது. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து 79% அளவு க்ரோத் இருக்குது லாஸ்ட் 3 yearsல. அதே மாதிரி வந்து இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் பிஇயும் அண்ட் ப்ரைஸ் பெர் புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா பிஇ வந்து 13 இருக்குது. ஒரு ரொம்ப சிறப்பான பிஇன்னு சொல்லலாம். ப்ரைஸ் பெர் புக் வேல்யூ வந்து 2 தான் இருக்குது. அதுவுமே எக்ஸலண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி இந்த கம்பெனியோட க்ரோத் வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குன்றதையும் பார்க்கலாம். இந்த கம்பெனியோட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா ரெவன்யூஸ் பார்த்தீங்கன்னா வந்து 41% இருக்குது லாஸ்ட் 3 yearsல ஆவரேஜ் க்ரோத். அதே இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து 25% இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. கிரே மார்க்கெட் ப்ரீமியமே இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாமே எக்ஸலண்ட்டாக இருக்குது. இந்த கம்பெனியோட இன்னொரு சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு வந்து மடிக்கேரி, அதாவது கர்நாடகாவில் மடிக்கேரின்ற ஒரு இடத்துல வந்து ஒரு 98 acres லேண்ட் இருக்குது. அந்த லேண்டில் வந்து அவங்க வந்து காஃபி ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க, பெப்பர் இதெல்லாம் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. இது மூலியமாக உங்களுக்கு ரெவன்யூஸ் வந்துகிட்டு இருக்குது. ஸோ இரிகேஷனும் பண்ணுறாங்க, வாட்டர் மேனேஜ்மெண்ட்டும் பண்ணுறாங்க, இரிகேஷனும் பண்ணுறாங்க. அந்த இன்ஜினியரிங், ப்ரோக்யூர்மெண்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில். ஸோ இந்த வேலையை தான் இந்த கம்பெனி பார்க்குறாங்க. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் வந்து இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 32 ப்ராஜெக்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இல்லை ஒரு 11 ப்ராஜெக்ட்ஸ் வந்து மெயின் கான்ட்ராக்டாக வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து ஜாயின்ட் வெஞ்சராக எடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி 20 வந்து சப் கான்ட்ராக்டாக இருந்து இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல நேம் இருக்குது இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும். இந்த கம்பெனியோட ஸ்ட்ரென்த்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் ஆர்டர் புக், நிறைய ஆர்டர் புக்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட ஆர்டர் புக் பார்த்தீங்கன்னா வந்து 750 crores இருக்குது. ஸோ அதெல்லாம் கண்ணை மூடி தாராளமாக கண்ணை மூடி அப்ளை பண்ணலாம் அந்த கம்பெனியை. அதேமாதிரி வந்து ட்ராக் ரெக்கார்டு வந்து ஒரு நல்ல எஸ்டாப்ளிஷ்டு எக்ஸலண்ட்டான ட்ராக் ரெக்கார்டு இருக்குது. இந்த ரெவன்யூஸாக இருக்கட்டும், ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸாக இருக்கட்டும், எல்லா பேராமீட்டர்ஸ்லையும் எக்ஸலண்ட்டான ட்ராக் ரெக்கார்டு இருக்குது. அதேமாதிரி இந்த கம்பெனியோடைய லாஸ்ட் 3 years ஃபினான்ஷியல்ஸ், அதேமாதிரி வந்து செப்டம்பர் 30, 2024 அப்போ வந்து ஃபினான்ஷியலை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த கம்பெனியோட ரெவன்யூஸ் பார்த்தீங்கன்னா 22 வந்து 119 கோடியாக இருக்குங்க. 23 175 கோடியாக இருக்குது, வளர்ந்துருக்கு. அதுக்கப்புறம் 24 பார்த்தீங்கன்னா 241 crore இருக்குது. அப்புறம் 30 செப்டம்பர் 2024 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 98 கோடியாக இருக்குங்க. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக ஒரு க்ரோத் இருக்குது ரெவன்யூஸு. அதேமாதிரி ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ், அதாவது வந்து கம்பெனி நெட்டாக கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் எப்படி இருக்குன்றதையும் பார்க்கலாம். 22 வந்து 38 கோடியாக இருக்குது. 23 வந்து 50 crore, 24 வந்து 59 crore, 30 செப்டம்பர் 2024 அன்றைக்கி வந்து 24 கோடி இருக்குது. ஒரு எக்ஸலண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி இந்த கம்பெனி ரிசோர்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 22 வந்து 49 கோடியாக இருக்குது. 23 வந்து 99 கோடியாக இருக்குது. 24 பார்த்தீங்கன்னா 145 கோடியாக இருக்குது. 30 செப்டம்பர் 2024 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 169 கோடி. இதுவுமே நல்லா இருக்குது. அதேமாதிரி இந்த கம்பெனியோட பாரோவிங்ஸ், கடன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். கடன் வந்து 22 கடனில் நில், 23 பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபாய் கடன் இருக்குது.
24ல் 0.86 ஒரு 86 லட்சம் கடன் இருக்குது. அப்புறம் 30 செப்டம்பர் 2024 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 71 லட்சம் கடன் இருக்குது. கடன் அளவும் வந்து கன்சிஸ்டண்டாக குறைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு. அதேமாதிரி இந்த கம்பெனியோட அசட்ஸ் சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா 60 கோடியாக இருக்குது 22ல். 23ல் பார்த்தீங்கன்னா 123 கோடியாக இருக்குது. 24ல் பார்த்தீங்கன்னா 219 கோடியாக இருக்குது. 30 செப்டம்பர் 2024 அன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோடைய சொத்து மதிப்பு ஒரு 220 கோடியாக இருக்குது. ஸோ இதுவுமே எக்ஸலண்ட்டாக இருக்குது. இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிடேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 748 கோடி, ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி. இந்த கம்பெனியோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 36%, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு பார்த்தீங்கன்னா 77% இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.01. ஸோ எல்லாமே வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. அதேமாதிரி இந்த கம்பெனி வந்து டே ஒன்ல ஜனவரி 2022 2024 அன்னைக்கு சப்ஸ்கிரிப்ஷன் 25ல் வந்து சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து குவாலிட்டி இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.6 மடங்கு ஆயிருக்கு. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து 18 மடங்கு ஆயிருக்குங்க. அதாவது டே 1 படி பார்த்தீங்கன்னா 18 பேர் அப்ளை பண்ணியிருந்தால் அதில் ஒருத்தவங்களுக்கு தான் வந்து அலாட்மெண்ட்டு கிடைக்கும். அதேமாதிரி நெட் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா 36 மடங்கு ஆயிருக்கு. 36 பேரில் ஒருத்தவங்க தான் கிடைக்கும் நெட் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸில். அதேமாதிரி ஆங்கர் இன்வெஸ்டரில் 1 மடங்கு ஆயிருக்கு. ஸோ டே 2 டே 3 கட்டாயமாக ரைஸ் ஆகும். கிடைக்கிறதான சான்ஸு ரொம்ப கம்மியான கம்பெனியோடைய சைஸு ரொம்ப கம்மி. அதனால் சப்ஸ்கிரிப்ஷன் டே 1லேயே கிட்டத்தட்ட ரீட்டைல் கோட்டாவில் 18 மடங்கு ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 70-100 மடங்காக இருக்கலாம். இப்போ 100 பேரில் ஒரு ஆள் கிடைக்கிறதுனா வாய்ப்புகள் இருக்குது. இந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் வச்சு பார்த்தோம்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா டே 1ல் வந்து 17 மடங்கு ஆயிருக்குங்க. ஸோ டே 1ல் டோட்டலாகவே 17 பேரில் ஒருத்தவங்க தான் கிடைக்கிற மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. டே 2 டே 2ல் இன்னும் எக்ஸலண்ட்டாக சப்ஸ்கிரைப் ஆகும். ஸோ அதனால் அப்ளை பண்ணுங்கள். கிடச்சிருச்சுன்னா உங்களுக்கு லாபம் தான். கிடைக்கலன்னா நம்ம அடுத்த கம்பெனி பார்த்து போயிட்டே இருக்கலாம் மார்க்கெட்டில். ஏன்னா மார்க்கெட்டு இப்போ சரியாக இல்லை. கிட்டத்தட்ட செப்டம்பர் மிட்லேருந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜனவரி கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 4 மந்த்ஸாகவே மார்க்கெட் வந்து பெருசாக வந்து அப்பு கிடையாது. யாருக்குமே வந்து போட்ட பணத்தை எடுக்க முடியாது. எல்லாமே லாக் ஆகிட்டு நின்றுட்டு இருக்கு. மார்க்கெட்டு 26,200 பாயிண்ட் அந்த அப்போ தொட்டது செப்டம்பரில். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜனவரியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 23,000 வந்து உடையிற நிலைமைக்கு வந்துருச்சு கிட்டத்தட்ட. ஸோ 23,100க்கு கீழே தான் இருக்குது, க்ளோஸ் ஆகிருக்கு 22 ஜனவரி 2025. ஸோ அதனால் வந்து ஐபிஓ தாராளமாக நம்ம வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் இந்த கம்பெனிஸை பற்றி ஒரு உங்களுக்கு போதுமான தகவல் கிடைச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் எதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் வியூவர்ஸ்.